வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம். என் பேர் எஸ் திருமணி கண்ணன். நான் ஒரு பணவள ஆலோசகர். நம்ம சேனல்ல பணத்தை பத்தி தான் நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போறது, நார்மலா நீங்க கிரெடிட் கார்டு பயன்படுத்தும் போது சப்போஸ் உங்களுக்கு 30,000 லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்பயும் 30,000க்கு மேல நீங்க பயன்படுத்தவே கூடாது. பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நிறைய சார்ஜஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீங்க கிரெடிட் கார்டை எக்ஸ்டீடடா லிமிட்ல யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எதை மாதிரிலாம் சார்ஜஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன மாதிரி சார்ஜஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் லிமிட் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ கிரெடிட் கார்டு ஒரு 40,000 ரூபாய் லிமிட் இருக்கு, நீங்க 42,000க்கு நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நீங்க 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பயன்படுத்திட்டீங்க. அப்போ அது ஓவர் லிமிட்னு சொல்லுவாங்க. அந்த ஓவர் லிமிட்டுக்கான சார்ஜஸ் நார்மலா இருக்கிற இன்ட்ரெஸ்டோட அதிகமா இருக்கும். ஓவர் லிமிட் ஃபீஸ் பேங்க் வித்தியாசப்படும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ஓவர் லிமிட் ஃபீஸ் போடுவாங்க. ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் நார்மலா இருக்கிறத விட அதிகமா இருக்கும். ஏன்னா ஓவர் லிமிட்ன்றது பாத்தீங்கன்னா உங்க கிரெடிட் லிமிட்டை விட நீங்க அதிகமா யூஸ் பண்றதுனால பேங்க்குக்கு ஒரு த்ரெட் மாதிரி இருக்கும். அதனால என்னன்னா எப்பயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக தான் இருக்கும் இந்த எக்ஸீடட் லிமிட்ல நீங்க யூஸ் பண்ணும்போது. மூணாவது, உங்க கிரெடிட் ஸ்கோர் இருக்குல்ல, அதுல பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். நீங்க ஓவர் லிமிட்டா நீங்க கிரெடிட் கார்டை பயன்படுத்தும் போது நீங்க ஒரு சிபில் ஸ்கோரை பார்க்கும்போது ஹை கிரெடிட் யூட்டிலைசேஷன் சொல்லுவாங்க. அதிகமா நீங்க கிரெடிட் கார்டை பயன்படுத்துறீங்க, அதிகமான யூட்டிலைசேஷன் இருக்குன்றத நீங்க இப்ப சப்போஸ் உங்களுக்கு லோன் அப்ளை பண்றீங்க அப்படின்னா, இந்த அதிகமான கிரெடிட் யூட்டிலைசேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோன் கொடுக்குறவங்க ரொம்ப தயங்குவாங்க. ஏன்னா உங்களை என்ன சொல்லுவாங்கன்னா கிரெடிட் ஹங்கிரியில் இருக்காங்க. அதாவது என்னன்னா அதிகமான கடன் சுமையில இருக்கவங்களுக்கு தான் இந்த கிரெடிட் ஹங்கிரின்ற பேர் வரும். ஸோ எப்பயும் நீங்க கிரெடிட் கார்டை பயன்படுத்தும் போது உங்க லிமிட்டுக்கு மேல எக்ஸீட் பண்ணி நீங்க எப்பயும் பயன்படுத்தாதீங்க. அப்போ உங்க கிரெடிட் கார்டை வயசா பயன்படுத்த முடியும். நீங்க ஆரோக்கியமான பண லிமிட்டோட கிரெடிட் கார்டை பயன்படுத்தணும் அப்படின்னா உங்க லிமிட்டுக்கு மேல எப்பயும் பயன்படுத்தாதீங்க. அது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை தான் கொடுக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க கிரெடிட் கார்டை பயன்படுத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணி கண்ணன், பணவள ஆலோசகர்.